ॐ आदियन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय विद्महे सुन्दरेश्वर प्रचोदयात्। தேன் மூலமாக செய்யப்படும் அபிஷேகம். பஞ்சபூதத்தில் இது வாயு பகவானை குறிக்கிறது. எப்படி ஒரு தேனி செடியில் உள்ள முட்களை தவிர்த்து பூக்களை மட்டுமே தேடி போய் அந்த இனிமையான தேனை சேகரிக்கிறதோ அதே போல நாமும் நல்ல விஷயத்தை மட்டுமே நம் வாழ்க்கையில் எடுத்து வாழ்வோமானால் நம் வாழ்க்கை அந்த தேனை போல எப்பொழுதும் இனிமையாக இருக்கும். மதுராமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय महि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। சாய்ராம். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. பழங்கள் மூலமாக செய்யப்படும் அபிஷேகம். பஞ்சபூதத்தில் இது ஆகாய பகவானை குறிக்கிறது. எவ்வாறு ஒரு விதை செடியாகி காயாகி கனியாகி மீண்டும் அந்த விதையே தருகிறதோ அதே போல இவ்வுலகத்தில் வாழ்கின்ற 84 லட்ச ஜீவராசிகளும் அப்பரமாத்மாவிடமிருந்தே வந்துள்ளது. மீண்டும் அந்த பரமாத்மாவை அடைவதே நம் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். பழாமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. ॐ इष्टकाम्यफलप्रदयकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई भोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ சாய்ராம். கல்ப விருக்ஷாம்
பஞ்சாமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமே. இளநீர் மூலமாக செய்யப்படும் அபிஷேகம். எவ்வாறு ஒரு இளநீர் குளுமை மிகுந்த இனிப்பான நீரை தாங்கி உள்ளதோ அதே போல இந்த சரீரம் ஆத்மாவை தாங்கி உள்ளது. ஒரு தேங்காயை உடைத்து மண்ணில் இடும்போது எவ்வாறு மீண்டும் அது மரமாக வளராதோ அதே போல இந்த சரீரத்தை விட்ட பிறகு இந்த ஆத்மா மீண்டும் ஜென்மம் எடுக்காமல் முக்தி அடைந்து அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியமாக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். கல்ப விருட்சாமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமே. आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। சாய்ராம். சக்கராமிர்தம் அபிஷேகம் சர்க்கரையால் செய்யப்படும் அபிஷேகம். செய்யும் எல்லா செயல்களிலும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற யோக நிலையை குறிக்கிறது. எதுவாயினும் வாழ்க்கையை இனிமையாக வைத்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை உணர்த்தக்கூடிய தன்மையை சக்கராமிர்தம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு எறும்பு இனிப்பை தேடி எவ்வாறு செல்கிறதோ அதே போல நாமும் குருவிடம் பூரண சரணாகதி அடையும் போது நம் வாழ்க்கையும் சர்க்கரை போலவே தித்திப்பாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது இந்த சர்க்கரை அபிஷேகம். சக்கராமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। சாய்ராம். கஹன்னாமிர்தம் அபிஷேகம் கரும்பு சாற்றால் செய்யக்கூடிய அபிஷேகம். நமது தேக பாவத்தை கடந்து தேகி பாவத்தில் ஆத்ம பாவத்தை மற்றும் பிரம்ம பாவத்தால் எல்லாவற்றையும் பார்க்கும் போதுதான் சுயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சுந்தரேஸ்வரர் நமக்கு மட்டும் தெரிவார். அதை உணர்த்தக்கூடிய திரவியம் தான் இந்த கரும்பு சாறு. சிவம் சுந்தரமானது, சத்தியமானது. கஹன்னாமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ
आग्नेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आग्नेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि। அர்ப்பண உணர்வுடனும் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் அவன் அருளிய பிரசாதம் என்று பாவத்தோடு ஏற்கும் போது அனைத்தும் சுப மங்களமாகவே அமையும். அமிர்தாமிர்தம் அரித்ராமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயம். इष्टकाम्य फलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगीश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्य फलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्य फलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमाय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। சாய்ராம். திருமஞ்சனாமிர்தம் அபிஷேகம். திருமஞ்சனம் மூலம் செய்யக்கூடிய அபிஷேகம். திருமஞ்சனம் என்பது வைணவ சமய கோயில்களின் மூலவரான திருமாலின் மேனிக்கும் சைவ சமய கோயில்களில் சிவலிங்கத்திற்கும் திருநீராட்டு செய்வதற்கும் வழங்கப்படும் பெயர். திருமெய் அஞ்சனம் என்ற சொல் மருவி திருமஞ்சனம் ஆயிற்று. புனித நீராட்டல் என்று அர்த்தம். மஞ்சளை போன்று மிகவும் மகத்துவம் வாய்ந்த திருமஞ்சனத்திலும் ஒரு அற்புத தத்துவம் அடங்கியுள்ளது. சரீர பாவத்தில் நாம் பார்க்கும் உயிர்கள் வெவ்வேறாக தோன்றினாலும் நம் அனைவரிலும் உறைந்திருக்கும் ஆத்மா ஒன்றுதான். அது மட்டுமல்லாமல் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாவதே இவ் அபிஷேகம் உணர்த்துகிறது. திருமஞ்சனாமிர்தம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाणलिङ्गेश्वर प्रचोदयात्।
ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई नेत्रभानलिङ्गेश्वर சாய்ராம். சந்தனாமிர்தம் அபிஷேகம். சந்தனம் என்ற சொல்லை குளிர்ச்சியும் நறுமணத்தையும் நம்மில் எழும்ப செய்கிறது. எவ்வாறு சந்தனத்தை ஒவ்வொரு முறை தேய்க்கும் போதும் சுகந்தமான நறுமணத்தை நமக்கு அளிக்கிறதோ அதே போல அந்த பரமாத்மாவின் நாமத்தை நாம் இடைவிடாமல் சொல்ல சொல்ல சந்தனத்தை போலவே சுகந்தமான இனிமையான அந்த பகவானுடைய உணர்வும் தன்மையும் நம்மிடம் இயல்பாக உருவாகும் என்பதை சந்தனாமிர்தம் அபிஷேகம் உணர்த்துகிறது. சந்தனாமிர்த அபிஷேகம் சமர்ப்பயாமி. आदियन्तरहिताय विद्महे सदाशिवसंश्रिताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय विद्महे सदाशिवसंश्रिताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयाणाय धीमहि तन्नो साई त्रिनेत्रभानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेत् ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय சாய்ராம். குங்குமாமிர்தம் அபிஷேகம். குங்குமத்தினால் செய்யப்படும் அபிஷேகம். குங்குமம் என்பது சக்தியை குறிக்கிறது. இக்குங்குமத்தில் சாக்ஷாத் அந்த ஆதி சக்தியை வாசம் செய்கிறார். அத்தகைய சக்தியை சிவனை ஆதி முதல்வனாகவும் ஊழிக்கு பிறகு உலகையே படைக்கக்கூடிய வல்லமை உள்ளவராகவும் எல்லா செல்வங்களுக்கும் காரணமாக நிலைத்திருக்க வைத்திருக்கிறது. சக்தி இல்லாமல் இவ்வுலகில் எதுவும் இல்லை. இவ்வுலகம் இயங்குவதும் சக்தியால் தான், இவ்வுடலை இயக்குவதும் சக்தி தான் என்று நிலையை அடையும் போது அந்த மேலான பதவியான மோட்சத்தை நம்மாலும் எளிதாக அடைய முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த குங்குமம் அபிஷேகம். குங்குமாமிர்த அபிஷேகம் சமர்ப்பயாமி. वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रभानलिङ्गेश्वर
प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। மற்றும் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியை குறிக்கிறது. எவ்வாறு தங்கத்தை உருக்கி தட்டி தீட்டி மெருகேற்றும் போது ஜொலிக்கிறதோ அவ்வாறே கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும் வைக்கும் போது நம் வாழ்க்கையில் நேரிடும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நம் மேல்நிலைக்காகவே என்று எடுத்துக்காட்டுகிறது. மற்றும் தங்கம் பல வடிவங்களில் தோன்றினாலும் அனைத்திலும் இருப்பதும் ஒன்றே, வேறுபாடுகள் ஏதுமில்லை. இந்த சரீரம் உறைந்திருக்கும் ஒரே ஆத்மாதான் பல்வேறு ரூபங்களாகவும் நாமங்களாகவும் இருக்கிறது என்ற உத்தமமான உண்மையை இந்த ஸ்வர்ணம் உணர்த்துகிறது. ஸ்வர்ணாமிருத அபிஷேகம் சமர்ப்பயாமி. आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाणलिङ्गेश्वर प्रचोदयात्। आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि। அக்ஷதாவிரதம் அபிஷேகம் அக்ஷதை மூலம் செய்யப்படும் அபிஷேகம். தெய்வங்களுக்கு படைக்கப்படும் பொருட்களில் மஞ்சளுடன் கலந்த அரிசி அக்ஷதை முக்கியமான மிகவும் புனிதமாக ஒன்றாக கருதப்படுகிறது. அக்ஷதை என்பது உடைப்படாத மற்றும் முழுமையான அடையாளமாகும். எப்போது நாமும் அப்பரமாத்மாவின் திருக்கையினால் இயக்கப்படும் கருவி என்ற உணர்வோடு செயல்படுகிறோமோ அப்போது இவ்வுலக வாழ்க்கையின் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளாமல் நன்முறையில் முழுமையாக மீண்டும் அவனின் பொற்பாதத்தில் போய் சேர்கிறோம் என்பதை உணர்த்துகிறது இந்த மங்கள அக்ஷதை. அக்ஷதாமிருதம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथ
वत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगीश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि तन्नो साई प्रेमभोगीश्वर प्रचोदयात्। ॐ आदिअन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदिअन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदिअन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रभानुलिङ्गेश्वर प्रचोदयात्। மட்டுமே நாம் அர்ப்பணிக்கின்றோம். அதேபோல் இந்த ஜீவாத்மாவும் பரம்பொருளை மட்டுமே அடைய வேண்டும் என்ற உண்மை நிலையை உணர்த்துகிறது இந்த வில்வம். மேலும் வில்வம் இந்த பௌதீக உலகின் முக்குணங்களையும் குறிக்கிறது. தாமரை இலை எவ்வாறு தண்ணீரில் நனையாமல் தனித்து இருக்கின்றதோ அதே போல ஜீவாத்மாவும் நான் எதையும் சார்ந்தவன் அல்ல, எதையும் அனுபவிப்பவனும் அல்ல என்ற உணர்வோடு அனைத்து கருமாக்களையும் அவனிடம் சமர்ப்பிக்கும் போது இந்த ஜீவாத்மா முக்தி அடைகிறது என்ற உத்தமமான தத்துவத்தை உணர்த்துகிறது இந்த வில்வ அபிஷேகம். வில்வாமிருதம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. आदिअन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदिअन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदिअन्तरहिताय विद्महे सदाशिवशाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। இந்த ருத்ராட்சம் சிவனின் கண்ணிலிருந்து பிறந்தது. ருத்ராபிஷேகம் நடக்கும்போது இயற்கை செழித்து வளரும், இயற்கை மகிழ்ச்சியாக மாறும் என்பது ஐதீகம். அதே போல் நாமும் ருத்ராட்சம் போல பரமாத்மாவின் ஒரு அங்கம் என்ற உணர்வு ஏற்படும் போது நம்மில் பொறிக்கப்பட்டுள்ள எதிர்மறை நினைவுகள் இயற்கையாகவே விலகி அந்த ஆத்மா விழிப்புடன் ஆனந்தமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. சாத்வீக உணர்வு மேலெழும்புகிறது. அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு சரீரத்தை உடுத்தியுள்ள இந்த ஆத்மா ஒவ்வொன்றும் அவனின் திருக்கழுத்தில் அணியப்பட்ட ருத்ராட்ச மாலையே என்பதை உணர்த்துகிறது இந்த ருத்ர அபிஷேகம். ருத்ராட்சமிருதம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रपाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि
त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। மூலமாக செய்யப்படும் அபிஷேகம். விநாயக பெருமானுக்கு மிகவும் பிரியமானது இந்த அருகம்புல். இந்த அருகம்புல் கடுமையான கோடையை கூட தாங்கி நிற்கும். மேலும் வெயிலில் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. அதே போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறை நாமத்தில் இடையராது சொல்லி அவருடைய உணர்வில் இருக்கும்போது அழிவில்லை என்பதை உணர்த்துகிறது இந்த அருகம்புல். மேலும் அருகம்புல் இல்லாமல் எந்த பூஜையும் முழுமை பெறாது என்பது ஐதீகம். அதே போலவே இப்பூவுலகில் ஜனித்த ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவுடன் இணையும் போதே அது முழுமையடைகிறது என்ற உயர்ந்த உண்மையையும் உணர்த்துகிறது இந்த அருகம்புல் அபிஷேகம். துர்வாமிருதம் அபிஷேகம் சமர்ப்பயாமி. ஓம் ஆதியந்தரஹிதாய வித்மஹே சதாசிவ சாஸ்வதாய தீமஹி तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय विद्महे सदाशिव शाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आदियन्तरहिताय विद्महे सदाशिव शाश्वताय धीमहि तन्नो साई आत्मसुन्दरेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। அபிஷேகம் புஷ்பம் மூலமாக செய்யப்படும் அபிஷேகம். இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைத்து மலர்களும் அந்த பரமாத்மாவின் பொற்பாதங்களை அலங்கரிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சிலவே பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல பற்றின் காரணமாக உலக வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாமல் இறைவனுக்காக படைக்கப்பட்டோம், மீண்டும் அந்த பரமாத்மாவிடமே இணைய வேண்டும் என்ற உண்மை நிலையை உணர வேண்டும். மற்றும் என்றென்றும் வாடாமல் இருக்கக்கூடிய நமது ஹிருதய கமலத்தை இறைவனின் பாதத்தில் முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த புஷ்ப அபிஷேகம். புஷ்பாமிருத அபிஷேகம் சமர்ப்பயாமி. वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रबाललिङ्गेश्वर प्रचोदयात्।
इष्टकाम्यफलप्रदायक அபிஷேகம் சுகந்தம், பொலிவு, தெளிவு, சௌந்தர்யம் ஆகிய தன்மை மட்டுமல்ல, அளப்பரியா அன்பு என்கிற நறுமணத்துடன் இருக்கக்கூடிய நிலையையும் உணர்த்துகிறது இந்த பன்னீர். அதே போல இந்த மனித வாழ்க்கையும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தன்னால் இயன்ற நற்குணங்கள் என்னும் தெய்வீக சுகந்தத்தை தன்னிடம் அணுகும் ஒவ்வொரு ஜீவாத்மாவிடமும் வழங்கும் போது நம்மில் உறைந்திருக்கும் பரமாத்மா அளப்பரியா அன்பு என்னும் நறுமணத்தை நம்மில் பரவச் செய்கிறார் என்பதை உணர்த்துகிறது இந்த பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகம் சமர்ப்பயாமி. आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आत्मेश्वराय विद्महे रुद्रप्रयागाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ आदियोगीश्वराय विद्महे सदा रुद्राय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। वेदप्रियाय विद्महे रुद्रदीक्षाय धीमहि तन्नो साई त्रिनेत्रपानलिङ्गेश्वर प्रचोदयात्। ॐ इष्टकाम्यफलप्रदायकाय विद्महे अनाथवत्सलाय धीमहि। போயிட்டு இருந்தார், பேசுறாரு, தர்ஷன் கொடுத்தாரு, எல்லாம் பார்த்தேன். அப்போ என்ன போல சிவராத்திரியில் என்ன எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. சிவராத்திரிலாம் கொஞ்சம் நல்லா